ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வந்து மலேசியா ட்ரிப்பில் டே 2லாம் என்னெல்லாம் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றது தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மார்னிங் ரெடி ஆகிட்டு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பக்கெட் பின்டாங்லேருந்து ஹாப் அண்ட் ஹாப் ஆஃப் பஸ்ஸில் வந்து சிட்டி டூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்காக கேஎல் சென்ட்ரல்லேருந்து பக்கெட் பின்டாங் வந்து ட்ரெயின் புக் பண்ணி நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறி வந்து பக்கெட் பின்டாங் வந்தோம். ட்ரெயின் டிக்கெட் வந்து மிஷினில் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து கேஷ் எதில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதிலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பக்கெட் பின்டாங்க்கு வந்து ட்ரெயின் ஏறி நாங்கள் வந்தோம். மோனோ ரயில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். நாம் டிக்கெட் காமிச்சு நம்ம ஏறினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சிட்டி டூர்லாம் பஸ் வந்து எங்கெங்கெல்லாம் போகும், க்ரீன் டூரில் எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பஸ்ஸு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 1 அடுத்து 2 அப்படின்றது வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு எங்கே போகும், அடுத்து 3ன்றது நெக்ஸ்ட்டு எங்கே போகும், அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து பஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் போயிட்டுருக்கோம். பட் இந்த ஒரு பஸ் மட்டும் இல்லை, நிறையா பஸ்ஸு போகும். நம்ம வந்து மார்னிங் வந்து சிட்டி டூரில் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து பெட்ரோனாஸ் டவரில் இறங்குறேன் அப்படின்னா அங்கே இறக்கி விட்டுருவாங்க. நான் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து சிட்டி டூர் வந்து நான் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் வரும். நான் அந்த பஸ்ஸில் வந்து அந்த டிக்கெட்டை காமிச்சு நான் ஏறிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து சிட்டி டூர் வந்து நாங்கள் வந்து மார்னிங் வந்து பெட்ரோனாஸ் டவர், கேஎல் டவர், கேஎல்சிசி பார்க்கு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு எக்கோ பார்க் மாதிரி இருந்தது. இது 4ம் தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சு மார்னிங் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பெட்ரோனாஸ் டவர் தான் போயிருந்தோம். ஆனால் அங்கே வந்து நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்கும்போது பார்த்தா டிக்கெட் இல்லை, சோல்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் கீழே அங்கே இருக்கிற சூர்யா கேஎல்சிசின்னு ஒரு மால் இருந்தது. மால்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் எவ்வளோன்னு கேட்டோம். ஒரு ஃபோட்டோ சாஃப்ட் காப்பி 25 ரிங்கட் சொன்னாங்க. நாங்கள் மற்றவங்க யார்கிட்டையுமே வந்து விசாரிக்கல. அவங்க வந்து வாங்க நான் கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நான் வந்து ஃபைனல் ப்ரைஸாக எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. நான் உடனே 10 ரிங்கட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே அப்படின்ட்டாங்க. இப்படி தெரிஞ்சுதான் நான் கம்மியாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா வெறும் சாஃப்ட் காப்பி தான் தந்தாங்க. 6 சாஃப்ட் காப்பிக்கு 60 ரிங்கட் வாங்கிட்டு, ஆனால் ஃபோட்டோஸ் நல்லா இருந்தது. போர்ட்ரேட்லேயே எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக வியூஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி நல்லா எடுத்து கொடுத்துருந்தாங்க ஃபோட்டோஸு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு பஸ் வந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பஸ் வந்துச்சு, சிட்டி ரூட்டோட பஸ்ஸு. பஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கேஎல் டவர் இறங்கினோம். அங்கே சரியான வெயில். அங்கே எங்களால் நிற்கவே முடியல. ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வந்து 10 ரிங்கட்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே கொஞ்சம் சில ஃபோட்டோஸ்லாம் நின்று எடுத்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அந்த பிளேஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் அங்கே பக்கத்தில் டவர் பக்கத்தில் மேலெல்லாம் நிறைய பேர் போய் பார்த்தாங்க. பட் நாங்கள் அங்கெல்லாம் போகலை. கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பார்க் இருந்தது. சரி அந்த பார்க் போகலாம், வெயில் பயங்கரமாக இருக்கிறதால பார்க்கில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க் போனோம். பார்க் போனால் 40 ரிங்கட் சொன்னாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. நம்ம ஃபாரினர்ஸ்க்கு 40 ரிங்கட்டு. சரி ஓகே, 40 ரிங்கட் உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் 40 ரிங்கட் பே பண்ணி நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் அது வந்து உள்ள ஃபாரஸ்ட்டு போல். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடுவில் ரோடு போட்டால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த பார்க்கில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக அந்த ரோட்டில் நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போனோம். அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறி வர கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் அங்கேருந்து வந்துட்டோம்.
நாங்கள் அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் எதுவும் சாப்பிடவும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பக்கெட் பண்ணிட்டாங்க வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி அங்கே வந்து எதுவுமே இல்லை. வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கேஎல் சென்ட்ரல் திரும்ப ரூமுக்கு வந்துட்டோம். ரூமில் நல்லா கொஞ்சம் நேரம் நைட் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் வந்து டின்னர் வந்து ஒரு இந்தியன் ஹோட்டலில் சாப்பிட்டோம். டே 2 வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. டே 3 எப்படி போச்சுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.